பெரிய அரசியமா திட்டாயா. நான் எதிரி. என் தம்பிக்கு ஒரே ஒரு வில்ல. எனக்கு அதிமுக, பாரதிய ஜனதா, காங்கிரஸ். 200 இடம் ஜெயிக்கணும்ல. தேர்தல் வரும்போது எல்லாமே தூய சக்தி ஆயிரும். சலவைக்கு போட்டு வாங்கிட்டீங்கன்னா, வெளுக்கு போட்டு வாங்கினீங்கன்னா தூய சக்தி, தீய சக்தி. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? அதுல யாரு தீமை? தீமைனா எது தீமைன்னு சொல்லணும். எதனால இது தீய சக்தி? எதனால தீய சக்தி? அது என் தம்பிக்கு இப்பதான் தெரிய வருதுங்கிறத நினைக்கும் போது வியப்பாரு. அவரே 21ல போட்டு போட்டேங்கிற சொல்றாருல, என் ஓட்டையும் உங்க ஓட்டையும் வாங்கி நம்மளை ஏமாத்திட்டாங்க. அப்ப தெரியலையா தீய சக்தி? அம்மா ஜெயலலிதா சொன்னாங்க, ஐயா எம்ஜிஆர் சொன்னாங்கன்னா அவங்க அப்பவே சொல்லிட்டாங்க. அது ஏன் இப்பதான் அவருக்கு நினைவுக்கு வருது? இவர் வாக்கு செலுத்தும் போது ஏன் வரல? யார் ஓட்டையும் யாரும் எடுத்து போங்க. அண்ணன் சொல்றேங்க, இங்க எம்ஜிஆருக்கு, ஜெயலலிதாவுக்கு, ஐயா ஈவேரா அவர்களுக்கு, தாத்தா காமராஜுக்கு, அம்மா எங்க அம்மா அஞ்சலைக்கு, இப்படி இல்லை, இவங்களுக்குலாம் இல்லை. தம்பி நினைச்சுக்கிட்டு இருக்காரு இந்த கொள்கை தலைவர்களுக்காக இந்த மக்கள் கூடுறாங்க. அவரை பார்க்க வருந்து கூடுறாங்க, அவ்வளவுதான். திமுகவின் கொள்கைக்கு ஓட்டு போடுறாங்களா? யாராவது சொல்லுங்க. தம்பி திமுகவின் கொள்கைக்கு ஓட்டா, அதிமுகவின் கொள்கைக்கு ஓட்டா, கொடியில அண்ணா இருக்காரு, எம்ஜிஆர் இருக்காரு, அதுக்கு ஓட்டா? நீங்க கொடுக்குற நோட்டுக்கு ஓட்டு. அப்படி பார்த்தா இங்க யாருக்கும் ஓட்டு இல்லை, காந்திக்கு தான் ஓட்டு. ஏன்னா நீங்க கொடுக்குற நோட்ல காந்தி இருக்காப்ல, அந்த நோட்டுக்கு தான் ஓட்டு. அதனால சும்மா வீண் கொள்கை பேசி யாரு வாக்கு கேட்கிறா? எங்களை தவிர கொள்கை பேசி யாரு வாக்கு கேட்கிறா? நாங்க வந்து அதை செய்வோம், அதை செய்வோம், எதுவும் பேசுறது இல்லை. புரட்சி தலைவின் ஆட்சி, அம்மாவின் ஆட்சி, அதுதானே சொல்லிட்டு இருக்கீங்க. அம்மாவின் ஆட்சி. இங்க வந்தா இது நாங்க வந்து ஆட்சியில குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம், உரிமை தொகை கொடுத்தோம். என்ன 1000 ரூபாய் ஒரு உரிமை தொகை? அதுவும் கலைஞரின் உரிமை தொகை. அவருக்கு என்ன அதுல உரிமை தொகை? அவர் பரம்பரை சொத்து, ஏதோ சேர பரம்பரை, அதை வித்து கொண்டாந்து கொடுத்தீங்க. ஏன்னா என்னன்னா நியாயமா என்ன பண்ணிருக்கணும் அரசு? அவரவர் வழிபாடு. இங்க என்னன்னா, உன் மதம் சிறந்தது வழிபாடு, என் மதமும் சிறந்தது வழிவிடு. இதுதான் இங்க இருக்கிற கோட்பாடா இருக்கணும். சமூக அமைதிக்கு நான் உயர்ந்த சாதின்னு நினைக்கும் போது எனக்கு கீழே தாழ்ந்த சாதி யாரும் இல்லைன்னு நினைக்கணும். இவ்வளவுதான் சமூகம் பின்பற்றப்பட வேண்டியது. இங்கே சிக்கந்தர் தர்கால இஸ்லாமிய பெருமக்கள் போய் வழிபடுறாங்கன்னா அந்த வழிபாட்டை தடுக்கிறது நம்ம அவசியம் இல்லை. என் வழிபாட்டு உரிமையை கோருவதான் அவசியம். அப்ப நான் இங்க வந்து என்ன விளக்கை ஏத்தணும்? இப்ப எனக்கு இருக்கிற வருத்தம், விளக்கை ஏத்தணும், சரி. அதை 12 காலமா ஏத்தாம விட்டுட்டீங்க. அப்போ நீங்க மாநாடு போடும்போதாவது பேசியிருக்கணும். ஆளுக்கு கோரிக்கை வச்சு இந்த உரிமை எங்களுக்கு கொடுங்க, நாங்க ஏத்தணும். தேர்தல் வர 2 மாசம் இருக்கும்போது இதை எடுக்கும்போது அது வாக்கை குறி வச்சு அரசியல் லாபத்துக்காக செய்யறதா தான் நம்ம பார்க்க முடியும். இப்ப இந்த இடத்துல அரசு இரு சமய பெரியவர்கள் தலைவர்களை அழைச்சு பேசி ஒரு நல்லிணக்க குழுவை வச்சு, உங்க வழிபாட்டுல இவங்க தலையிடக்கூடாது, இவங்க வழிபாட்டுல இவங்க தலையிடக்கூடாது, அவங்க அந்த முறை வரும்போது அந்த பருவம் அந்த கால அந்த நேரத்தில் அவங்க விளக்கேற்றி வழிபட்டுட்டு போகட்டும், நீங்க உங்க மத சடங்குபடி நீங்க உங்க வழிபாட்டை தொடருங்க, பிரச்சனை இருக்கக்கூடாது. நம்ம இங்க வந்து மதங்களை தாண்டி மனிதம் தான் புனிதமானது. ஏன்னா இங்க மனிதனுக்காக தான் மதம் வந்திருக்க ஒழிய மதத்துக்காக மனிதர்கள் இல்ல. உடம்புக்கு தான் சட்டையை ஒழிய சட்டைக்கு உடம்பு இல்ல. அப்ப சட்டமும் மதமும் சமயமும் எல்லாமே மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்டது, மனிதனால் உருவாக்கப்பட்டது. அப்போ எல்லாவற்றையும் கடந்து ஒரு புனிதம் இருக்குன்னா மனிதம் தான். மதத்தின் பெயரால மோதிக்கிட்டு மனிதத்தை கொலை செய்யக்கூடாது. இதை அரசு, அக்கறை உள்ள அரசு அதை கவனத்தில் எடுத்து இந்நேரம் பேசி சத்தம் இல்லாம முடிச்சிடணும். அந்த பிரச்சனையை நீட்டிக்கிறத பார்க்கும்போது இவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும்போது இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுக்கு ஒரு இது இருக்கு. எங்களுக்கு பாதுகாப்பு திமுக தான், நீ இங்க போற. இந்துக்களுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு பிஜேபி தான். இப்ப மதத்தை முன்னிறுத்தி செய்யற அரசியலை நீங்க ஏற்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா, ஆதரிக்கிறீங்களா, அறிவிக்கிறீங்களா? அப்ப எங்க மனிதம் இருக்கும், எங்க நாடு இருக்கும், எங்க நலன் இருக்கும், எங்க நில வளம் இருக்கும், எங்க மண்ணின் மக்களின் மீது கல்வி மருத்துவம் அதன் மீது எங்க சிந்தனை இருக்கும்? மத உணர்ச்சி என்னன்னா கல்லு சாராயம் இதெல்லாம் இருக்கு பாருங்க. இந்த சாராயம் மருந்து பெத்தட்டு இந்த கஞ்சா அதெல்லாம் அது பயன்படுத்தினாதான் போத வரும். ஆனா சாதிய மதமும் சொன்னவன வந்துரும்ன்றான். அப்ப அவ்வளவு கொடிய போதை அதை நீங்க கையில வச்சுக்கிற. இப்ப இவ்வளவு நேரத்துல ஒரு அரசு பொறுப்புள்ள அரசு தீர்க்க முடியாதா? நான் அது நடக்காத பிரச்சனையே. அதையும் தவறு தானே சொல்றேன். அன்னைக்கு இதே இடத்துல சொன்னேன், மாண்புமிக்க நீதி என்ன சொல்லியிருக்கணும்? ஐயா நீதி அரசர் என்ன சொல்லியிருக்கணும்? நான் சொன்னதை சொல்லியிருக்கணும். அரசுக்கு பரிந்துரைச்சிருக்கணும். நீங்க ஒரு பீஸ் கமிட்டி ஃபோர்ஸ் ஒரு குழு போடுங்க, ஒரு பீஸ் கமிட்டி போடுங்க, ஒரு நல்லிணக்க குழு போடுங்க. இந்த மத பெரியவர்களை கூப்பிடுங்க, இந்த மத பெரியவர்கள் கூப்பிடுங்க. என்ன விளக்கேத்தணும் ஏத்திக்க, அவ்வளவுதானே. ஒரு நாள் நீ என்ன வழிபடணும், வழிபட்டுக்க, அவ்வளவுதானே. தினம் போய் அங்க போய் வழிபடுறது, தினம் போய் விளக்கத்துறது இல்லையே. அது என்ன பிரச்சனை? அப்படி இல்ல. அந்த மாதிரி நிலைமை நீங்க தேவையில்லாத கற்பனைக்கு போறீங்க. அந்த மாதிரி ஏன் போறீங்க?
அவங்கவுங்க வழிபாட்டு உரிமையை பாதுகாத்துக்கிறது, அவங்கவுங்க வழிபாட்டு உரிமையை பாதுகாத்து கொடுக்க வேண்டியது, பெற்றுக் கொடுக்க வேண்டியது ஒரு பொறுப்புள்ள அரசின் கடமை. புரியுதுன்னு நினைக்கிறவங்க. அது போய் ஏன் நீங்க அதாவது அதுல இருக்குது, அதுக்கு தான் இவ்வளவு பெரிய அதிகாரம் இருக்குது. அதை பேச முடியாதா? ஒரு முதல்வர் கூப்பிட்டோ அல்லது ஒரு துறை சார்ந்த அமைச்சர் கூப்பிட்டோ இந்த 2 பெரியவர்களை உட்கார வச்சு என்ன பிரச்சனை, வாங்க விளக்கேற்றணும், நானே வரேன் விளக்கேற்றுங்க, நீங்க என்ன கந்திரி காய்ச்சணும், பொங்க வைக்க, சாமி கும்பிடணும், தற்கால வணங்கணும், நான் வரேன் கும்பிடுங்க, போங்க போங்க போங்க, இவ்வளவுதானே. நீ தானே சாட்டை செய்யற. நாட்டு விடுதலைக்கு 4000 நாள் செயலில் இருந்தவன என் தாத்தனுக்கு 144 தடவை உத்தரவு போடுற. எதுக்கு போடுற? எதுக்கு போடுற? எதுக்கு போடுற? இந்த கொடுமைக்காம போராடி ஜெயில இருந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. செத்து போன பிறகும் ஜெயில வச்சிருக்க, சிலையாவும் சிறையில் வச்சிருக்க. எங்கேயாவது ஐயா ஈவேரா சிலை சிறையில் இருக்க. ஆனா என் தாத்தன் காமராஜ் ஜெயில இருப்பாப்ல, என் தாத்தன் முத்துராமலிங்க ஜெயில இருப்பாப்ல, பார்த்துருக்கீங்க. இவங்க உயிரோடு இருந்தபோது போராடி ஜெயில இருந்து விடுதலை வாங்கி கொடுத்தாங்க. செத்த பிறகு சிலையா வச்சு என்ன சமூக நல்லிணக்கம் உடச்சு போடுவான. சரி நான் வந்துடுறேன், வந்து உட்காந்துறேன், யாரையும் இடிக்க சொல்லு பார்ப்போம். 200 இடம் ஜெயிக்கணும்ல. அதாவது நாங்க இயற்கையின் பிள்ளைகள் எல்லாரும். இந்த இவங்களா சாமியை காப்பாற்ற சொல்ற பாருங்க, திருப்பரங்குன்றம்னு அவன் சாமியை காப்பாற்ற போராடுறான், நான் வாழ்கிற பூமியை காப்பாற்ற போராடுறேன். இந்த சாமியில இன்னொரு சாமியை கும்பிட்டுக்கலாம், இந்த பூமியில இன்னொரு பூமி இல்லைல்ல. அதனால உங்களுக்கே தெரியும், பீகார்ல 6 மாவட்டத்துல அது யுரேனியம் தாய்ப்பாலில் கலந்துருச்சுன்றான். நீங்க பெருந்துறையில 26 கிலோமீட்டருக்கு இந்த பகுதியில தண்ணி எழுதி குடிக்காதேன்றான். அதெல்லாம் தாய்மார்கள் போராடுறதை நீங்க பாருங்க. அப்ப பல கிராமங்கள்ல சிறுநீர் 30-35 வயசுல சிறுநீர் போயிருது, சிறுநீரகம். காரணம் குடிக்கிற நீர். பிறக்கும் போதே பிள்ளைங்க குழந்தைய புற்றோட வரும்போது தாய்ப்பால் நஞ்சாயிருது. காரணம் தின்ன உணவு, சாப்பிட்ட உணவு, தாய் உண்ண உணவு. காற்று இல்ல, கந்தகத்தூளை நான் சுவாசிக்கிறேன். இந்த பிரச்சனையை சரி பண்ணாம என் பிள்ளைகளை பத்திரமா இந்த பூமியில விட்டு போக முடியாது. உங்களுக்கு புரியுதா? அது காசு, பணம், காரு, பங்களா எல்லாம் வாழ வைக்காது. காத்து, நீர், சாப்பாடு இதான் வாழ வைக்கும். அதனாலதான் நான் அதை நோக்கி போராடுறேன். 4 எதிரி. என் தம்பிக்கு ஒரே ஒரு வில்லை, எனக்கு அதிமுக, பாரதிய ஜனதா, காங்கிரஸ். அதை போய் எதுக்கு தம்பி கட்சி, அதை போய் அது தட்டி தான் கொடுக்கணும், தட்டி தான் கொடுக்கணும். இங்க பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் பெரியார், எனக்கு என் இனத்தின் முன்னோர்கள் எல்லாரும் பெரியார். நான் அவங்களுக்கு ரொம்ப தூரம். அவங்க திராவிடர்கள், நாங்கள் தமிழர்கள். அவங்களுக்கு புரியுதா? அவங்களுக்கு அவங்க ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்க. நான் என்ன சொல்லுவேன், அம்மா நீ நோட்டை வாங்கிட்டு ஓட்டை வைக்கிறமா, அந்த ஓட்டை வாங்கிட்டு நாட்டை வைக்கிறாமா, அது கூடாதுமா. எங்களுக்கு கொள்கையில 2000 கிலோமீட்டர் வித்தியாசம். பெரியாருக்கு ஓட்டுருக்கா? பெரியார் கோட்பாட்டை சொல்லி ஒரு நல்ல வீரமுக்கு ஆண்மக்கள். அவர் பெரிய தத்துவ அறிஞர், பெரிய சாக்ரட்டிஸ், அவர் பெரிய எங்கல்ஸ். பெரிய அரசியமா திட்டாயா, அவனுக்கு போடாத அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்க ஒரு தலைவர் கண்டு. பெரியார் பேரை சொல்லிதான் 250 வாக்கு கூட பெற முடியல ஈரோட்ல. பெரியாரை ஏற்றி பேசி 2500 வாக்கு. உனக்கு என்ன மனசு இல்ல? பெரியாரை திட்டிட்டு அவரை திட்டி விட்டு டெபாசிட் வாங்கிட்டானா கேவலமா போயிரும்னு அதோட நீத்திட்ட. எனக்கு தெரியாதா நீ பயந்துட்டாயின்னு? நீ கள்ள ஓட்டு போடுறத தடுக்காதவன், ஓட்டு காசு கொடுக்குற தடுக்காதவன் என் ஓட்டை சரியா இன்னீர் வாங்கி நான் நம்பணும். தம்பி தம்பி அதெல்லாம் பேச்சு. நான் தான் சொன்னேன், பழைய கடப்பார ஈஎம்பி தலை பேர் சம்பளத்துக்கு போட்டாச்சு போய் பேசிட்டு இருக்கு.